இன்னைக்கு நம்ம ரைட் மீடியா சேனலுக்கு வாழ்நாள் முழுக்க ஹிந்துத்துவா கொள்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்க சகோதரர் தங்கம் வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். அது என்ன சார் ஹிந்துத்துவா கொள்கை இப்படியே சொல்லி பேசியே உங்க அதாவது பரிவார அமைப்புகள் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டே இருப்பாங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். சமீபமா ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க புரிந்து உள்நோக்கி நடந்து யோசித்தா இதற்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். இந்துத்துவோட அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு அதிலே புரியும். நீங்க கிட்டக்க இருக்கக்கூடிய எந்த நாடை வேணா எடுத்துக்கோங்க, பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்க, பூட்டான் எடுத்துக்கோங்க, நேபாள் எடுத்துக்கோங்க, எந்த நாட்டிலையுமே there is not so called political stability. எங்கேயுமே பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கிடையாது. இந்த நாடு ஹிந்துத்துவ நாடா இருக்கிறதுனாலதான் அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குன்றத நம்மளால ஆக்கப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியுது. ஸ்ரீலங்கால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயகத்துல இருந்த ஒரு அதிபரை ஓட அவர் நாடு ஓடி போனதையும் நீங்க பார்த்திருக்கலாம். பாகிஸ்தான்ல பார்த்திருக்கலாம். பாகிஸ்தான்ல எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த காலம் முடியறதுக்குள்ள அந்த மக்களே அவங்களை அடிச்சு துரத்துற கட்டம்லாம் நடந்திருக்கு. நேபாள் பாத்துக்கீங்க, எல்லாமே சரியாத்தானே போய்கிட்டு இருக்கு. நீங்க அவங்களோட இவங்களை ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே. தர்மத்தை நம்புற நாடு இது. நீங்க நல்லா புரிஞ்சு அதை பேசணும். நீங்க அந்த ஹிந்துத்துவா எதற்கென்ற வார்த்தை கேள்வியே தவறு. தர்மத்தை அடிபணிந்து ஏத்துக்கக்கூடிய யார் இதை பண்றாங்களோ, நீங்க இந்துத்துவான்ற வார்த்தையை எடுத்துட்டு தர்மத்தை அடிபணிந்து ஏத்துக்கிறாங்க கூட சொல்லலாம். இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எல்லாம் மத நல்லிணக்கத்தோட தான் இருக்கோம். இன்னைக்கு என் குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா மத நல்லிணக்கம் இருக்குன்னு சொன்னா சிஆர்சியை நீங்க எதுக்கு எதிர்த்தீங்க? மத நல்லிணக்கம் இருக்கு, எதுக்கு அதை எதிர்த்தீங்க? சாரை எதுக்கு எதுக்குறீங்க? பாகிஸ்தான்ல இருந்து ரோஹிங்கால பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களை கணக்கெடுத்தா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ரோஹிங்கா முஸ்லீம் அனாதி அகதிய இந்த நாட்டு அகதின்னு தான் சொல்லுவாங்க. அகதின்னு சொல்லாம இந்த நாட்டுக்குள்ள உன் தம்பி அண்ணன் சொன்னா சார், ரோஹிங்கா முஸ்லீம்க்கும் திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சம்பந்தம் சார் இருக்கு? நீங்க திருப்பரங்குன்றத்துல போய் முட்றீங்கல்ல, அங்கேயும் நீங்க என்ன காரணம் சொல்றீங்க? முஸ்லீம்கள் தான் சொல்றீங்க. நீங்க ஃபண்டமெண்டலா நல்ல புத்தி ஞானத்தோட பேசணும். மோடி போய் துபாயில ஒரு கிருஷ்ணர் கோயில் திறந்த உடனே ஹிந்துக்களுக்கு வெற்றின்னு சொல்றாங்க. ஏன் பங்களாதேஷ்ல இருந்து இங்க ஒரு முஸ்லீம் வந்து இங்க ஆதார் கார்டு இதெல்லாம் சீட்டிங் தனம் எல்லாம் பண்ண அது மட்டும் முஸ்லீம்களுக்கு வெற்றின்னு அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா? நம்ம ஹிந்துக்கள் அறிவு சார்ந்த சிந்தனையோட அதை எப்படி யோசிக்கணும்? நாலு ஹிந்து இருக்கிற இடத்துல நான் உலக நாட்டில் இருக்கக்கூடிய யாரனாலும் இங்க கூட்டிட்டு வந்து ஹிந்துன்னு சொல்லி திடீர்னு ஒரு ஃபர்கிவன் பாப்புலேஷனா ஒரு 2 கோடி பேரை சேர்த்து விட்டா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? ஒண்ணும் இல்ல. பீகார்காரனுக்கு ஓட்டு கொடுக்க கூடாதுன்னு தமிழ்நாட்டில் பேசுறாங்களா இல்லையா? சீமான் பேசுறாரா இல்லையா? ஏன் ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய பீகார், கர்நாடகா, ஆந்திரா இந்த பக்கம் இருக்கிறவன் வந்து இங்க குடிபெயர்ந்து வந்துட்டு அவன் ஓட்டுக்கு ஜாஸ்தி ஆயிடுவான், தமிழ ஓட்ட ஃபுல்லையும் பிடிங்கிட்டு போயிடுவான்னு சீமான் சொல்லும் போது ரோஹிங்கா முஸ்லீமால என் நாட்டுக்கு ஆபத்து நான் சொல்றதுல எந்த விதத்துல தவறு நினைக்கிறீங்க? இந்துத்துவவாதிகள் அதை திங்க் பண்றது எந்த விதத்துல தப்புன்னு சொல்றீங்க? நீங்க அதை நினைக்கவே கூடாதுன்னு சொன்னா அடிப்படையிலேயே நம்மளோட புத்தியில எங்கேயோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஒருத்தர் வேணும், நாளைக்கு என் குடும்பத்தை அழிக்க போறாருக்காண்டி நாளைக்கு தானே அழிக்கிறாரு, இன்னைக்கு இருந்து கட்டும்ன்றதுக்காக அது தப்பு சார். நீங்க இதெல்லாம் காரணம் காட்டி நீங்க தமிழக அரசுல நீங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப சாதாரணமா உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப மதுரையில திருப்பரங்குன்றத்துல ஒரு கோயில் இஷ்யூ வருது, தீபம் ஏத்துறதுல பிரச்சனை வருது. ஆனா அங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? இன்னைக்கும் என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு தர்காக்கு நான் கூட்டிட்டு போறேன், மந்திரிக்கிறேன், நாங்க மத நல்லிணக்கத்தோட இருக்கோம், இவங்க தான் பிரச்சனை பண்றாங்க, பரிவார அமைப்புகள் தான் பிரச்சனை பண்றாங்க. நீங்க இந்த கேள்வியை வந்து ஹிந்துக்கள் முஸ்லீம்னு மத நல்லிணக்கத்தோட சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் இதே மத நல்லிணக்கத்தோடய உங்கள்கிட்டயும் நான் கேட்கிறேன். ஒரே ஒரு காமன் பிளேஸ்ல இப்ப நீங்க சொல்ற கோரிப்பாளையம் வந்து பழைய காளியம்மன் கோயில்ன்றது எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். ஏன் இல்ல? அதையே நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க? சம் டிவைன் இஸ் தேர், நீங்க ஒத்துக்கலாம். இதே இது பழைய சிவன் கோயில், எது தெற்கு வாசல் பள்ளிவாசல் நீங்க மந்திரிக்கிறது பழைய சிவன் கோயில், ஒத்துக்கோங்க ஒரு காலத்துல இது இருந்திருக்குன்னு. இது எல்லாமே சிற்பக்கலையோட இருக்கு. உங்களுக்கு ஒத்துக்க மனசு இல்ல, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதை எவ்வளவோ வருஷமா அதை நீங்க பண்றீங்க, ஏதோ மக்களுக்கு நல்லது பண்றீங்கன்றதுனால அந்த சாராம்சத்துக்குள்ள நம்மளும் போடல. ஆனா நீங்க திட்டமிட்டு ஒரு குடும்பத்துக்கான கோயில், அது சிக்கந்தர் அவுலி தர்கா ட்ரஸ்ட், ஒரு குடும்பத்து ட்ரஸ்ட்ல இருக்கிறத ஒரு ட்ரஸ்ட் எங்கேயாவது ஒரு அரசாங்கத்தோட சண்டை போடுமாமா? இந்த லாஜிக்கை நீங்க திங்க் பண்ண வேணாமா? ஒரு குடும்பம் ஒரு ட்ரஸ்ட் விட்டு கொடுக்கணுமா இல்ல ஒரு அரசாங்கம் விட்டு கொடுக்கணுமா?
அரசாங்கம் எங்க சார் விட்டு கொடுத்துச்சு? 43,000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணிருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க போயிட்டு ஒரு கோயில்ல போயிட்டு குணசீலத்துல போயிட்டு நீங்க போய் சொல்றீங்க, அங்க போயிட்டு பாரத் மாதா கி ஜெயின் சொல்றீங்க, ஒரு அமைச்சர் இருக்காரு, அவருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க? அரசாங்கத்தை நீங்க எதிர்க்கிறீங்க சார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். திருப்பதி தேவசம் போர்டுல இருக்கக்கூடியத ஒரு மந்திரி கிறிஸ்துவ சாயல்ல இருந்தவங்க, சொல்ல விரும்பல, ஒரு முன்னாள் முதல்வர், அந்த குடும்பமே கிறிஸ்துவ அமைப்புல இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச அந்தஸ்தை வச்சுக்கிட்டு அவ்வளவு ஆட்டம் போட்டாங்க. 7 மலையில 2 மலை இவங்களுக்கு சொந்தம், அவங்களுக்கு சொந்தம்லாம் பிரிஞ்சு கொடுக்குற அளவுக்கு வந்தது தப்பா இல்லையா? அன்னைக்கு ஆந்திராக்காரங்க அமைதியா இருந்தாங்க. ஜனநாயக புரட்சியில ஜனத்துக்கு நம்பிக்கை இருக்கு, ஓட்டுல நம்பிக்கை இருக்கு. முருகனை கேவலப்படுத்தினா அந்த முருகன் இடத்துலயே அவங்க வீழ்வாங்கன்றது எங்களோட தர்மம், நம்பிக்கை. ஒரு முத்துக்கு சாதாரண நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, அந்த பையன் பூர்ணச்சந்திரன் பையன் ஒரு எமோஷனலா, அனிதா இறந்து போனாங்கன்னு சொல்றீங்கல்ல, நீட்டுக்கு அனிதா செத்தாங்கல்ல, நீட்டுக்கு அனிதா செத்தும் போது எவ்வளவு சொன்னீங்க, இந்த வீட்டு இன்னொரு அனிதா பிறக்க கூடாது எல்லாம் சொன்னீங்கல்ல. இதே முருக பக்தர் மாநாடு நான் உங்களுக்கு விளக்கமாவே சொல்றேன். அறுபடை வீட்டுல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முதல் திருக்கோயில். மதுரையில இருக்கிறவங்க பாதி பேரோட பேர் சுப்பிரமணியன் இருக்கும். நேர்த்தி கடன். ஒரு வீட்டுக்கு ஒரு முருகன் பேர் இல்லாதவங்க தமிழ்நாட்டுல கிடையாது. முட்டாப்பைய அதை டைரக்ட் பண்றதுக்கு, அதை டைவர்ட் பண்றதுக்கு வீட்டுக்கு ஒரு விஜய்க்கு ஒரு ஓட்டு இருக்குன்றான். முருகனுக்கு ஒரு பக்தர் வீட்டுக்கு ஒரு பேர் முருகன் பேர் இருக்கும் சொல்றது பெருமையா? சம்பந்தமே இல்லாம கிறிஸ்டியானிட்டியை இன்ஃபியூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் மிஷனரி செய்யற பைத்தியகாரத்தனம். ஒரு குடும்பத்தோட ட்ரஸ்ட். சரி, நீங்க உங்களோட லாஜிக்கு இந்த கேள்விக்கு வரேன் நான். மேல 1980 அதே சிக்கந்தர் அவுலியா தர்கால மேல எத்தனை பணம் இருந்தது? ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கா? இல்ல. ரைட். கீழே இருந்து இந்த பொன்மாணிக்கவேல் சார் சொன்னதுக்கு அப்புறம் கீழே இருந்து மேல போகக்கூடிய சின்ன சின்ன குகைகள், சின்ன சின்ன குண்டு, சின்ன சின்ன டூம்ஸ், அந்த த்ரான்ஸ்ல எதுலையுமே தெய்வ சிலை ஒண்ணு கூட கிடையாது. நீங்க ஒண்ணும் இல்ல, காலம் கட்டு போடல. 90கள்ல சாமி போய் கும்பிட்டவங்களை யார வேணா கேளுங்க, 95ல 2000 வரையும் சாமி கும்பிட போனவங்க யார வேணா கேளுங்க. அங்க மேல போற பாதையில நான் கண்ணு கொண்டு நாங்கெல்லாம் ஒரு குழுவா போய் பார்த்ததை சொல்றேன். நைட்டி, பழைய இன்னர்ஸ் கேரளால இருந்து வர்றது. நீங்க இப்பயும் யூ டோன்ட் ஹேவ் எனி ஆஃப் ரெக்கார்ட் தட் யூ ஆர் தமிழ் பீப்புள், தமிழ் ஃபண்டமெண்டல் முஸ்லிம்ஸ் ஆர் கமிங் தேர். ஒன்லி பிளாக் மேஜிக்ல இருக்கக்கூடிய, கேரளால இருக்கக்கூடிய செய்வினை எல்லாம் நம்புறவங்க. ஷிர்க் ஒழிப்பு மாநாடு இவங்க தானமா நடத்தினாங்க. ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கும் இவங்களே பில்லி சூனியத்தை நம்புறதுக்கும், அங்க வந்து நான் பில்லி சூனியத்தை ஓட்டுறேன்னு சொல்றதுக்கும் உங்களுக்கே முரண்பாடா தெரியலையா? அதுல ஒரு முஸ்லீம், உண்மையான முஸ்லீம் அதை நம்புவானா? முதல்ல நவாஸ் கனி ஹி மேக் த ட்ரெண்ட். நான் வந்து அங்க பிரியாணி சாப்பிடுறேன், எனக்கு உரிமை இருக்குன்னு காட்டுறதுக்கு. அவர் வெறும்னா வந்து 2 இட்லி கூட சாப்பிட்டு போயிருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. பிரியாணி சாப்பிடணும்னு அவரை இன்சிஸ்ட் பண்ணது யாரு? இம்போஸ் பண்ணது யாரு? அவர் புத்தி அப்படி அவரை இம்போஸ் பண்ணுதா? முருகன் கோயில்ல வந்து நீ பிரியாணி தான் சாப்பிடணும்னு எங்க சொல்லி கொடுத்துருக்காங்க உனக்கு? மடப்புறம் காளி கோயில போய் சாப்பிடுறா, பாண்டி கோயில போய் சாப்பிடுறா, நாங்களே காளி கோயில் வளையங்குளம் அய்யனார் கோயில் இருக்கடா அங்க போய் சாப்பிடுறா. கடா வெட்டுறதுக்கு உசிலம்பட்டி போற வழியில 100 சாமி அருவாளோட இருக்கு, 100 சாமி அருவாளோட இருக்கு. நீ நல்ல பாய், நீ நல்ல உண்மையிலேயே இந்துத்துவாவை மத நல்லிணக்கத்தை விரும்புற பாய், ஒரே ஒரு கோயில்ல வந்து என் ஹிந்து சகோதரரோட நீ வந்து சாப்பிட்டு இலையில உனக்கு அந்த புத்தி இல்லைன்றப்ப என்ன கேவலப்படுத்தணும்ன்ற எண்ணத்தோட, ஹிந்துக்களை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், சேலஞ்சு பண்ணணும்ன்ற எண்ணத்தோடய நீ வந்து அங்க சாப்பிட வந்தேன்னா we cannot tolerate that. எந்த விதத்திலையும் அதை ஏத்துக்கிறதுக்கு உங்க மனசு இடம் கொடுக்குமா? என் வீட்டு திண்ணையில நான் தங்க விடலாம், ஆனா என் வீட்டுக்கோ என் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கோ ஆபத்துன்னா நான் எப்படி தங்க விடுவேன்? என் கலாச்சாரத்துக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்லும் போது உங்களை நான் இடத்துல அலோவ் பண்ணேன்னா என்ன மாதிரி முட்டாள் யாரு? அதே கேள்விக்கு உங்களை நான் திருப்பி வரேன். 1980 எத்தனை பணம் மேல இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? நடப்பாதை எப்படி இருந்துச்சு? கம்பி எப்படி மேல வந்தது? உட்கார்ந்து பார்க் சைட் மாதிரி அது எப்படி ஆச்சு? சரி, அடுத்த கட்டத்துக்கு வருவோம். திருப்பரங்குன்றம் போக்குவரத்து போலீஸ்கிட்ட கேமரா வச்சிருக்காங்க, நீங்களே நேரடியா விசாரிங்க. தமிழ்நாடு வெஹிக்கிள்ல, தமிழ்நாட்டுல இருந்து டிஎன் வெஹிக்கிள்ஸ் எத்தனை வெஹிக்கிள் அங்க வருது? அந்த மேல பள்ளிவாசல்ல நீங்க சொல்ற அந்த பாவ புண்ணியத்தை போக்கிக்கிறதுக்கு, தீட்சை வாங்குறதுக்கு, அந்த இதெல்லாம் வரட்டதுக்கு, மந்திரிக்கிறதுக்கு எங்க வராங்க? வர்றது அத்தனையும் கேரளைட்டு. நீங்க இந்த சந்தனக்கூடு தர்கால யூ ஷுட் ரெப்ரசன்ட், யூ ஷுட் ஹேவ் நோட்டீஸ்டு ஒன் திங். நீங்க உண்மையை பார்த்திருக்கணும். என்ன பார்த்திருந்தீங்க? அரபு நாட்டுல, ஒமான் நாட்டுல, ஈரான் ஈராக்ல இருக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு யாராவது ட்ரெஸ் போட்டு இங்க கூட்டிட்டு வருவாங்களா? நீ தமிழன் தானே,
தமிழனோட தானே போட்டி போடுற. எங்கேயாவது ஒரு பாய் மேல தொப்பி வச்சுக்கோ, ஒரு காமன் வேட்டி சட்டை தமிழ் கலாச்சாரத்தோட மேல தொப்பி வச்சுக்கிட்டு ஒருத்த வந்திருப்பானா? நீங்க ஏன் வரல? அன்னைக்கு ஒரு நாள் தமிழ் கலாச்சாரத்தோட வர விடணும்ன்ற எண்ணமாவது இவங்களுக்கு இருந்துச்சா? நீ அதை என்ன செட்டில் பண்ண விரும்புற? கம்ப்ளீட்டா மாத்தணும்ன்ற. சார் நீங்க சொல்ற மாதிரி மத சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் ஆடை சுதந்திரமும் அவங்களுக்கு இருக்குன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஏன் இடத்துல வந்து அந்த பிரச்சனை பண்ணும்போதோ அது இல்லைன்றேன். நீ காமனான பள்ளிவாசல்ல போய் பண்ணும் போதோ, நாகூராண்டவர் கோயில்ல நாங்க போய் எதுவும் பிரச்சனை பண்றோமா? அந்த கோயில் எங்கேயா ரைட்ஸ் நாங்க கேட்கிறோமா? வாசல்ல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு நம்ம சண்டை போடுறோமா? எங்கேயாவது கோரிப்பாளையம் முக்குல போய் இந்த ரோட்ல பழைய காலத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் இருக்குன்னு எங்கேயாவது யாராவது சண்டை போட்டிருக்கோமா? சார் நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். இப்ப விளக்கு ஏத்திட்டா இதெல்லாம் சரியாயிருமா? இதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிருமா? நீங்க ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். சன் டிவி காரன் செஞ்ச நல்ல காரியம் ரெண்டு தான். ரெண்டு இடத்துலதான் தீபம் நடக்குதுன்னு சொன்னான். எங்க நடக்குதுன்னா அண்ணாமலையார் கோயில்ல நடக்குதுன்னா, அடுத்து தென் கைலாயநாதர் இருக்கிற கூடிய இந்த திருப்பரங்குன்றத்துல நடக்குதுன்னு அவனேதான் ஸ்கிரீனை 2ஆ கட் பண்ணி காட்டினா 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து. 2 இடத்துலதான் தீபம் காட்டுறான். அவனுக்கு உச்சி பிள்ளையார் கோயில காட்டிருப்பாங்க சார். நீங்க எதுக்கு சார் மலை உச்சியில உள்ள தீபம்? நான் தாமா சொல்றேன் இல்லம்மா, உச்சி பிள்ளையார் கோயில் வந்து மோட்ச தீபம் போடுற இடமா, 30வது நாள் தீபம் போடுற இடமா, மோட்ச தீபம் போடுற இடமா? நான் சொல்றேன்ல, காலை அமுத்திக்கிட்டு இதே ஸ்தானிகர் குடும்பத்தை நீங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணி இப்படி இம்போஸ் பண்றீங்க? ஏன் அவர் வருஷம் ஓடுறாரு? நீங்க சொல்ற வார்த்தைக்கே நான் வரேன். திருப்பரங்குன்ற ஸ்தானிகர் ஸ்கந்தமடத்துல வேதம் படிச்ச ஒருத்தர் ஏன் அந்த விளக்கு போடுறதுக்கு அங்க வர்றதில்ல? எங்க இருந்தோ காஞ்சிபுரத்துல இருந்து கூட்டு வரீங்க, திருத்தணியில இருந்து கூட்டு வரீங்க, செங்கல்பட்டுல இருந்து கூட்டு வரீங்க. எதுக்கு கூட்டிட்டு வரணும்? இங்க இருக்கிற ஸ்தானிகர் எதுக்கு அன்னைக்கு வெளியே போறாரு? அன்னைக்குன்னு பர்ஃபெக்டா வெளியே போவாரு. எங்க போவாரு? எங்கேயாவது ரெட் ஹில்ஸ் கிட்டக்க பெரிய பாளையத்துல, இன்னைக்கு இந்த வருஷம் அவர் சொன்னது, பெரிய பாளையத்துல கும்பாபிஷேகம், முருகன் அடிவாரத்துல 365 நாளையும் முருகனையே நினைச்சு வாழ்க்கை சாப்பிடுற ஒருத்தர் தீப ஏத்துற அன்னைக்கு போலாமா? தீப ஏத்துற அன்னைக்கு பெரிய இருந்துட்டு போகுது. நீங்க போய் நடத்தலன்னா குடும்பங்களுக்கு நடக்காதா? வந்து சார் இப்போ திருப்பரங்குன்றம் நிர்வாகத்தையும் நீங்க அரசாங்கத்தையும் அறநிலையத்துறையும் மட்டும் தானே குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா நீங்க காரணம் தேடுறீங்க சார். யாரையோ ஒருத்தர் வச்சு வேலை நடந்தா சரி. எனக்கு முன்னாடி அரசாங்கம் என் கோயிலுக்கு எனக்கும் எல்லா உரிமையும் நாங்க காப்பாத்துவோம்னு சொல்லிதானே நீ உட்கார்ந்துருக்க. 1959 வரைக்கும் ஹெச்ஆர்என்சி இருந்துச்சா? Day 1 started for HRNC is from 60. 60ல இருந்து தான் ஹெச்ஆர்என்சியோட ஃபைலே ஓபன் ஆச்சு. நம்ம இன்னும் உள்ளெல்லாம் போக வேண்டாம், டீடைல்டா போனா ரொம்ப கேவலம். எந்த ஹெச்ஆர்என்சி குரூப் 1 ஆபீசருக்கும் ஆர்டரே கிடையாது. நீங்க எங்க ஒரு ஆர்டர் இருக்க கேளுங்க. ஒரு நீதிபதி கேட்கிறாரு, எங்கே நாராயணன் வராரு, நீங்களே சொல்லுங்க. எங்கே நாராயணன் என்ன சொல்லணும்? கோயிலுக்கு நீங்க தானங்க உரிமைதாரர், மலை முழுதும் உங்களுக்கு தானங்க சொந்தம். யார கவுண்டர் பெட்டிஷனர், யார் அதை கவுண்டர் பெட்டிஷனரா தர்காக்கு எதிராக சேர்த்திருக்காங்க? நீங்களே சொல்லுங்க. அரசாங்கம் யாரை சேர்த்திருக்கு? போலீஸ் கமிஷனர், கலெக்டர், அந்த பர்டிகுலர் டெம்பிள் ஜேசி, டிசி. இந்த 4 பேரும் என்ன செய்யணும்? இந்த 4 பேரோட வேலை என்ன? ஒருவேளை அங்க தப்பா யாராவது முஸ்லீம் வந்து அந்த இந்த நம்மளோட நிகழ்ச்சியை தடை பண்ணிட்டா, நீங்க தயவு செய்து அங்க முன்னின்னு மக்கள் ஆரவாரம் இல்லாம ஆபத்து இல்லாம மேல போய் இந்த விழாவை விளக்கேத்தி கொடுங்க. மலையில நீங்க குடியிருங்க. 365 நாளை இதை இவங்க கண்ட்ரோல்லே வச்சிருக்க அப்படிலாம் சொல்லவே இல்லையே அவரு. அப்படி சொல்லவே இல்லை. பர்டிகுலர் டே 5:50 to 6:02 PM தீபம் திருவண்ணாமலையில ஏத்தின உடனே இங்க ஏத்தணும். அந்த 15 நிமிஷம் எரிய போற விளக்கு ஒரு 2 மணி நேரம். இந்த 3 மணி நேரம் நமக்காக அவங்க பொறுத்து போறத உனக்காண்டி இந்த காசுக்கு நீ சண்டை போட தெரியலன்னா வெக்கம் கேவலமா இல்லையா? நீ அந்த அரசாங்க சம்பளம் வாங்குறதுக்கு ஒட்டுமா? ஏன் சார் இதெல்லாம் உங்களுக்கு இத்தனை நாளா தெரியலையா? இன்னைக்கு டிஎம்கே பீரியட்ன்றனால தான் நீங்க இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றீங்க, இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. உங்களுக்கு வரலாறு தெரியும்னா கரெக்டா சொல்லுங்க. எத்தனை வருஷமா இந்து முன்னணி இயக்கம் இருங்கம்மா பலிதானம் கொடுத்திருக்கா இல்லையா? ராமகோபாலன்ஜி எதுக்காண்டி செத்தாங்க? ராஜகோபாலன்ஜி மதுரையோட முன்னாள் மாநில தலைவர், இந்து முன்னணியோட மாநில தலைவர். எதுக்காண்டி 2ஆம் மாநில தலைவர் தானியல் அடுத்து அவர் தான் மாநில தலைவர். எதுக்கு இறந்து போனாங்க? அவரை வெட்டிக்கிட்டாரா? அவரை வெட்டிக்கிட்டாரா? இல்ல சொந்த அங்காளி பங்காளி பிரச்சனையா? இல்ல வேற எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ராமேஸ்வரத்துல இருந்து கெஸ் பண்றான்,
இவரு வளர்ந்து வந்த ஆபத்து. அப்ப இறந்து போகும்போது நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க, ராஜகோபாலன்ஜி உயிர் நீத்தது அதே மலைக்காக. வீதி வீதியா நோட்டீஸ் கொடுத்திருக்காரு, வீதி வீதியா. சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கே நான் திருப்பி அந்த கேள்விக்கே வரேன். என்னைக்காவது திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும்னு பொதுமக்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதுதான் சார் பொதுமக்களுக்காக கேட்காத வரையும் விட்டுருங்கம்மா. கேட்டாங்கல்ல, இப்படி ஒரு வழி இருந்திருக்கு, இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு, மயில் மண்டபத்துல ஒரு பையன் இறந்து விழுந்து இறந்ததுனாலதான் மயில் மண்டபத்துல அவனை பேச்சிருக்கு, வரலாறுலாம் இருக்குல்ல. தமிழ் கடவுள் நீ சொல்றீங்கல்ல, ஏன் 365 நாள் அவன் கந்தூரி நடத்துற அன்னைக்கு நம்ம எதுவும் ஆர்ப்பாட்டமே பண்ணலையே. இந்த தீப ஏத்துற அன்னைக்கு அவனுக்கு மனசு நோகும்னு நீ ஏன் நினைச்சுக்கணும்? இவங்க மனசு நோகும்னு நினைக்கிறதுக்கு அப்ப ஏன் மனசு நோகுது? இந்துக்கள் மனசு நோகுது, அழுகிறாங்களே. முருகபக்தர் மாநாடு நடத்தி தீர்மானம் வைக்கிறாங்களே. இத்தனை மாநில தலைவர், அவருக்கு வயசு என்ன? 80 வயசுக்கு மேல. 80 வயசுக்காரர் வந்து நின்று அவ்வளவு இதுல கேட்கிறாருல, எவ்வளவு பேர் போராடுறாங்க, எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் அதுக்கு நிக்கிறாங்க. நீங்க ஒரு சின்ன விஷயத்த நான் நல்லா நீங்க திருப்பி நினைக்க, ஒரு ஜட்ஜு வந்து உள்நோக்கத்தோட கொடுத்துட்டாருன்னு இந்த அரசாங்கம் சொல்லுதுமா, ரைட், ஒத்துக்கலாம். முதல்வர் உள்நோக்கத்தோட அதை நிறுத்துன்னு சொல்லலையா? சேகர் பாபு உள்நோக்கத்தோட அதை நிறுத்து, அதை மதிக்காதுன்னு சொல்லலையா? கமிஷனர் உள்நோக்கத்தோட அதை நிறுத்துங்க, வர்றதை பார்த்துக்கோ, லெட் வி ஃபேஸ் தி சீக்வென்சஸ் சொல்லலையா? இருமா. அதுக்கு அடுத்து இனிக்கோ திவ்யன், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை சவுத், வரட்டும், நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம், இதோட ப்ராப்ளம் என்ன வந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம்னு லெட் வி ஃபேஸ் தி சீக்வென்சஸ் சொன்னாரா சொல்லலையா? கலெக்டர் சொன்னாரா இல்லையா? இவங்களுக்கு எல்லாம் அப்ப ஆன்டி நேஷனல் ஆன்டி ஹிந்து புத்தி இருக்கு, நாங்க ஏன் எடுத்துக்கூடாது? ஒபே பண்ண சொல்றாங்க, ஒபே பண்ணுங்க, அவ்வளவுதானே. ஒபே பண்ண கூடாதுன்றதுக்கு எனக்கு இந்த உரிமை எல்லாம் இருக்குன்னு கோர்ட்ல சொல்லணும். அன்னைக்கு ஏன் சாரி சொன்னீங்க? வாஞ்சிநாதன் ஒரு நக்சலைட், அவன் ஒரு அர்பன் நக்சலைட், ஓப்பனா பதிவு பண்றோம். நல்ல புத்தி இல்லாத ஒரு மனிதன். தமிழ்நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி, தேசியத்தை நோக்கி நகர்றதுக்கு ஒரு ஹைகோர்ட்டுக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்றது, இந்த தமிழ் ஃபண்டமெண்டலிஸ்டுக்கு கிடைச்ச ஒரு கிரிமினல். அவர் என் மேல வழக்கே போடட்டும், கிரிமினல். இந்துக்கள் பிரச்சனைக்கு மட்டும் அவர் திரும்பி வந்து உள்ள நின்று யாராவது சொல்லுவாங்களாமா? யாராவது சொல்லுவாங்களா? நான் சொல்றேன், அது வந்து அவங்களோட மத வழிபாட்டு இடம்ன்றத அவங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம்ல. நான் பேய் விரட்டுற இடம்னு சொன்னா, இதே பேய் விரட்டுற இடம்னு ஒரே ஒரு தடவை வர சொல்லுங்க. இதே வாஞ்சிநாதன, வாட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் தேர்? நத்திங் இஸ் தேர், they are just shadowing the black magic சொல்லுங்க. பேய் விரட்டுற இடங்க, பிளாக் மேஜிக் விரட்டுற இடம்னு வாஞ்சிநாதனை ஒரு தடவை சொல்லிட்டு வாஞ்சிநாதன் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட முடியுமா? பாய் விட்டுருவாங்களா? லாஜிக் இருக்குல்ல. இதே இது அவர் நம்மளை வச்சுக்கிட்டே வாஞ்சிநாதன் பேசுறது வாஞ்சிநாதன்றனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, ஜனநாயகத்துல இப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க. அர்பன் நக்சல் சாமி இல்லைன்னு சொல்ற ஒருத்தன் எனக்கு எதிராதான் பேசுவான்றது உங்களுக்கு சொல்லிதான் புரியணுமா? சாமிக்காக பேசுறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, அதை நீங்க கேட்க முடியாதா? திருப்பரங்குன்றம் சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களோட உணர்வு உங்களுக்கு புரியலையா? இவ்வளவும் செய்ய உங்களுக்கு மனசு இல்லாதப்ப செய்யக்கூடாதுன்னு சொன்னவங்களை ஹைலைட் பண்ணி இருங்க, அவர் சொல்றதை கேட்டுக்கோங்க. என்ன கேட்கணும்? HRNC கண்ட்ரோல்ல இருக்கிற கோயில், இப்ப தனிப்பட்ட இவங்க பாய்க்கு பயந்து ஓப்பனா தான் சொல்றேன், முஸ்லிம்களுக்கு பயந்து இன்னொரு தனி டெம்பிள் ஸ்டேஷன் வந்திருக்கா இல்லையா? எதுக்கு போலீஸ் ஸ்ட்ரென்த்? என் கோயிலுக்கு எதுக்குமா போலீஸ் ஸ்ட்ரென்த்? பக்தாதிகளுக்கு எதுக்கு போலீஸ் ஸ்ட்ரென்த்? கோயில் சாமி ஒழுங்கா கும்பிட வர்றானான்னு பாக்குறதுக்கா? பாவத்தை தர்மத்தை நம்பி கர்மத்தை போக்குறதுக்கு வர்ற இடம். சார், விளக்கு ஏத்த விடாதப்போவே இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க, நாளைக்கு விளக்கு ஏத்த விட்டா நீங்க மேல போய் என்னென்ன பிரச்சனை பண்ணுவீங்க? சரி, விளக்கு ஏத்த விட்டா உங்களுக்கு நாங்க பிரச்சனை பண்ணுவோம். உங்களோட அடிப்படை கோட்பாடு அருமையான கோட்பாடு. மத நல்லிணக்கத்துக்காக நீங்க தானே எங்களுக்கு விட்டு கொடுக்கணும். ஏத்திட்டு போறேன்னு விட்டு கொடுத்துடலாமே. வாட் இஸ் தட்? நான் விட்டு தரேன் உனக்கு. கந்தூரி நல்லா நடத்திக்கோ, என் மந்திரி 2 பேரை கூப்பிட்டுக்கோ, கலெக்டரை கூப்பிட்டுக்க, கமிஷனரை கூப்பிட்டுக்க, எல்லாரையும் கூப்பிட்டுக்க. உனக்கு நடத்த விடுறேன்ல, எனக்கு நடத்த விடணுமா இல்லையா? உனக்கு நான் ஒபே பண்ற மாதிரி யூ ஷுட் ஒபே த கோர்ட் ஆர்டர்னு. உன்னை பார்த்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப
நீதிபதி சுவாமிநாதன் ஜி திருப்பியும் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, இதை உங்களுக்கு மேல அந்த சேகர் பாபு சொன்னாரான்னு கேட்கிறாங்க. Who is the minister for HRNC? Who is the minister for HRNC? Sure. Whether he has given any oral order or dictated order for you, order copy is there னு கேக்குறாருல. Sorry sir, sorry sir, sorry sir, it is not the answer there. அங்க அது பதிலா சாரி சார்ன்றது பதிலா. ஏன் சார் டிஎம்கே பீரியட்ல மட்டும்தான் உங்களுக்கு அறநிலைத்துறை இருந்ததா? அதுக்கு முன்னால இல்லையா அறநிலைத்துறை? இன்னைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னவங்க அன்னைக்கு ஏடிஎம்கே இருக்கும்போது நீங்க சொல்லலையே. Go with the அன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணலையே. நீங்க திரும்பி சொல்றேன், go with the people, go with the order, obey the order. நான் obey the order. எனக்கு ஆர்டர் அவங்க காட்டட்டும், நான் obey பண்ணாம எங்கேயாவது இந்துக்கள் இருந்திருக்காங்களா? இதே 50 பேர் தர்காவோட சந்தனக்கூடு நடத்தணும்னு அதே ஹைகோர்ட்ல ஆர்டர் வந்துச்சுல்ல. அன்னைக்கு ஏதாவது ஒரு ஹிந்து ஏதாவது இடைஞ்சல் பண்ணோமா? இடைஞ்சல் பண்ணாங்களா சொல்லுங்க. தீபம் ஏத்துறதுக்கு ஆர்டர் என்ன? குறைந்தபட்சம் 10 நபர்களோட HRNC போய் மேல ஏத்தணும். 50 நபர்கள், யூ ஷுட் டிஃபரன்ஷியேட் தட். திங்க் பண்ணணும். நீங்க 50 பேரோட தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொன்னப்ப பெரும்பான்மையா 85% இருக்கக்கூடிய இந்துக்கள் அதை ஏத்துக்கிட்டு தலை வணங்கி ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்ததாமா? இல்ல. ஆனா 7% 6% இருந்துகிட்டு ஒரு குடும்பத்தோட சாதாரண விஷயமா இருந்துகிட்டு நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? உங்களுக்கு இவ்வளவு தூரம் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னா அதே ஒத்துழைப்பு நீங்க தரணும்ன்ற அடிப்படை அறிவு கவர்மெண்ட் யாருக்கு டிக்டேட் பண்ணணும்? யாரை அடக்கணும்? யாருக்கு சட்டத்தை சொல்லி தரணும்? தரணுமா இல்லையா? ஒரே ஒரு நாள் விட்ட மேல தர்காக்கு அந்த கள்ளத்தி மரம் அது ஒரு கலாச்சார மரம், கோயிலுக்கு உண்டான மரம். கோயிலுக்கு உண்டான மரத்துல உன் பச்சை கொடியை உன் புத்தியை காட்டிட்டியா? ஏத்திட்டியா? அந்த கொடியை ஏத்துனியா இல்லையா? தர்கா கொடிய அதுக்கப்புறம் அதுக்கு எஃப்ஐஆர் நீயே போட்டியா இல்லையா? ஏத்துனது தெரியாதுன்னு சொன்னியா இல்லையா? ஏத்துனது யாருன்னே கண்டுபிடிக்க முடியலன்னையா? போட்டோ எடுத்தானா? கள்ளத்தி மரத்துல கொடி ஏத்திட்டு போட்டோ எடுத்தானா? எடுத்த அன்னைக்கு யாரையா ஒருத்தர் இப்போ ரிமாண்ட் பண்ணிருக்க, யாரையாவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கன்னு ஒரு போட்டோ whether this government can prove that? யாராவது ஒருத்தர் மேல வழக்கு போட முடியுமா? ஏண்டா பேரிகார்ட பெண்கள் உடைச்சாங்கன்னு பெண்கள் மேல வழக்கு வெக்கம் கேவலம். you are having the video there. எதையுமே மறக்க முடியாது. உங்க கடுமையான பணிச்சுமைகளுக்கு நடுவுல நம்ம ரைட் மீடியா சேனலுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்க. இதுல ரைட் மீடியா நேயர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து ஏதாவது இருக்கா? அதை நீங்க சொல்லுங்க சார், என்னுடைய குறுக்கிடல் இல்லாம. மாவட்டத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்கு. மாவட்டத்துக்கு தெய்வமே சாட்சியா இந்த தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்கு. உதாரணம் மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை, அபிராமி அம்மன் திண்டுக்கல், இப்படி காந்திமதி அம்மன் திருநெல்வேலி, உத்தரகோசமங்கையில ராமநாதபுரத்துல இருக்கு. இப்படி எல்லா இடத்துலையும் பெண் தெய்வங்களை மதித்து, பெண்களை மதித்து, அரசியலமைப்பை மதித்து, இந்துத்துவத்தை மதித்து, தர்மத்தை மதித்து நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வரலாற்று சுவடோட இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல கடவுள் இல்லைன்னு சொல்றவன் மண்ணோட மண்ணா போகணும். ஆன்மீகம் தலை தோங்கணும். வருங்கால தலைமுறை செழித்து தர்மத்தோட வாழ்றதுக்கு ஆன்மீகம் இந்த பூமியில் இருந்தே ஆகணும். ஹிந்துத்துவா இருந்தே ஆகணும். ஹிந்துத்துவா யாரிடமும் மண்டியிடாம வாழணும். மண்டியிடாம வாழ்றதுக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் ஹிந்துத்துவா வேற, தமிழன் வேற அப்படிலாம் சொல்லி ஏமாத்துறவங்களை புறம் கண்டு அரசியலுக்காக தெய்வத்தை நிந்திக்காம, தெய்வத்தை அசிங்கப்படுத்தாம, தற்காலிகமா நிறுத்தி வைக்காம, கேவலப்படுத்தாம, அறவழியில தெய்வம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க இனிமே வருங்கால சந்ததியினருக்கு செய்யக்கூடிய மாபெரும் புண்ணியம். உங்களுடைய பேட்டி கண்டதுக்கு மிக்க நன்றி.